ச்சே. ஒரு பொம்பளையா இனிய மேல எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனா என்ன செய்ய, எனக்கு புள்ளையா பிறந்துட்டா. அதான் நான் பொறுமையா இருக்கேன். அம்மா சத்தியமா இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். ராசாத்தி சொன்ன பொய்ய உண்மையாக்கணும். இனியனும் ராசாத்தியும் சந்தோஷமா அந்யோன்யமா இருக்கணும். அதுக்கு நீதான் உதவி பண்ணணும். மா அவ்வளவுதானம்மா, நீங்க கவலையை விடுங்கம்மா. இனிய மனசை மாத்தி ராசாத்தி சொன்ன பொய்யான விஷயத்த உண்மையாக்க வேண்டியது இனி என்னோட பொறுப்புமா. அம்மா இனி என்ன செய்யணுங்கிறது எனக்கு நல்லா தெரியுமா. ரொம்ப நன்றிப்பா. நான் ராசாத்திக்கு உதவியா இருக்கிறதுக்காகவே என் உறவுக்கார பொண்ணை வர வச்சிருக்கேன். அவ உனக்கு இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் ஒத்தாசையா இருப்பா. இல்லம்மா அதெல்லாம் யாரும் வேணாம், நானே பாத்துக்கிறேம்மா. இருப்பா, அவ நிச்சயம் உனக்கு உதவியா இருப்பா. இரு அவளை அறிமுகப்படுத்துறேன். ஷில்பா, ஷில்பா, இவன் தான் இனிய ஃப்ரெண்டு அழகர். ஓ ஹாய். ஹாய். நமக்கு எல்லா விஷயத்திலயும் உதவியா இருப்பான். பரவாயில்லம்மா, நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணி முடிச்சிடுறோம். ம் நமக்கு காரியம் தானம்மா முக்கியம், யாரு கூட சேர்ந்து பண்றோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒருத்தருக்கு 2 பேரா சேர்ந்து யோசிச்சா வேலையும் கொஞ்சம் சீக்கிரம் முடியும் இல்லையா. இவன் என்ன பார்க்க காமெடி பீஸ் மாதிரி இருக்கான். இவன் போய் என்ன ஐடியா கொடுக்க போறான் பாப்போம். அம்மா நீங்க எங்கள்கிட்ட இந்த பிரச்சனையை விட்டுட்டீங்கல்ல, நானும் ஷில்பாவும் சேர்ந்து இதை எப்படி டெவலப் பண்றோன்னு மட்டும் பாருங்க. இனிய ராசாத்தி பத்தின கவலைய நீங்க விட்டுருங்க, அத நாங்க பாத்துக்கிறோம். சரிப்பா, எப்படியாவது ராசாத்திக்கு நல்லது நடக்கிற மாதிரி பண்ணுங்க. அப்புறம் நாம இப்படி பண்ற விஷயம் ராசாத்திக்கு கூட தெரியக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? சரிங்க. சரிம்மா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். வரேன் ஷில்பா. போயிட்டு வாங்கம்மா. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன்னை எப்படி லவ் பண்ணலான்னு தான். என்னது? அது ஐடியாவே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ அதாவது இனியங்கிட்ட ராசாத்தி சொன்ன பொய்ய எப்படி உண்மையாக்குறங்கிறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப இன்னும் நீ யோசிச்சுக்கிட்டு தான் இருக்க. ஐடியா ஒண்ணும் இல்ல, அவ்வளவு மக்கா நீயே. எது என்ன மக்கா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. ம். எதுவா இருந்தாலும் ஐடியா கொஞ்சம் பொறுமையா தான் வரும். அவசரப்பட்டாலாம் ஐடியா தோண மாட்டேங்குதுல்ல. அப்போ உங்ககிட்ட சரக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். எது என்ன நீ சரக்கு பாட்டிலு அது இதுன்னு ஐயோ புத்தி எங்கேயோ போகுது. என்னது? அட சும்மா இருமா, நீ வேற நேரம் கட்ட நேரத்துல சரக்கு முறுக்குன்னு கால நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ இங்க பாரு, கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சே. உன்னையும் ஒரு ஆளை நம்பி உன் கூட சேர்ந்து நான் ஐடியா பண்ணணும்னு நினைச்சேன் பாரு. என் புத்திய என்ன கோயிலுக்குள்ள செருப்பு இருக்காதுங்கிற தைரியத்துல பேசுறியா? அப்படியெல்லாம் அவசரப்பட்டு என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிராத. இப்ப உனக்கு என்ன, இனியனும் ராசாத்தியும் சேர்றதுக்கு பிளான் வேணும், அவ்வளவுதானே? அததான் நான் வந்ததுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். இன்னுமா உனக்கு புரியல? நீ என்ன பண்ற, முதல்ல ராசாத்தி வீட்டுக்கு போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொதப்பிட மாட்டியே? அதெல்லாம் ஒண்ணு நான் சொதப்ப மாட்டேன், முதல்ல நான் சொல்றதை செய். எக்ஸ்கியூஸ் மீ, மொபைல் நம்பர் ப்ளீஸ். எதுக்கு? இனியனும் ராசாத்தியும் ஒன்னா சேர்ற வரைக்கும் இந்த பிளான் எல்லாம் பண்ணணும்ல, அதுக்கு தான் நம்பர் கேக்குறேன். 9841623857. உன் நம்பர் தானே? Of course. ஓகே, நான் மிஸ் கால் கொடுக்குறேன், அட்டெண்ட் பண்ணு. ஷில்பா நம்பரை வாங்கியாச்சு. இவ்வளவு சீக்கிரம் லவ் பண்ண வேண்டியதுதான்.
அதுக்கப்புறம் அந்த பிளான்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். வா ஷில்பா. ஆ ராசாத்தி, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேக்கட்டா? கேளு. ம், சரி, மாடி ரூம்ல போய் பேசலாம். ம். ம். வா ஷில்பா, உட்காரு. ம், சொல்லு ஷில்பா. இல்ல, நீங்க மூச்சுக்கு 300 தடவை மாமா மாமான்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்கு மாமான்னா அவ்ளோ பிடிக்குமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். என் மாமாவை எவ்வளவு பிடிக்கும்னு வெறும் வார்த்தையால சொல்ல முடியாது. ம், வானம் இருக்குல்ல, அது எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு தெரியாத மாதிரி என் மாமா மேல நான் வச்ச அன்பு அளவில்லாதது. ம். எனக்கு அந்த அளவுக்கு மாமான்னா பிடிக்கும். அப்ப இனியா உங்களை அந்த அளவுக்கு சந்தோஷமா பாத்துக்கிறாரா? பின்ன என்ன, நான் மனசுல நினைக்கிறத அப்படியே வாங்கிட்டு வந்துருவாரு. என்னோட கண்ணை பார்த்தே நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுப்பாரு. ம்ஹும். நான் எதையும் அவர்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல, எல்லாமே பார்த்து பார்த்து வாங்குவாரு. நான் மனசுல என்ன நினைக்கிறேனோ அத செயல்ல செய்வாரு என் மாமா. ம்ஹும். ஆ? என்ன கிளி பேசுது? அவ சொல்றது புறாவும் பொய்தான். ம், இனிய இவ சொல்ற மாதிரி கொஞ்சம் கூட பாத்துக்க மாட்டா. அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு தான் இருப்பான். ஆனா இவ தன்னோட புருஷனை விட்டு கொடுக்காம ஓவரா பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்கா. இவள அவன் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டான். வேணா நீ பாரு, அவன் இன்னைக்கு குடிச்சிட்டு வந்தாலும் வந்துருவான். மாமாவா அவன் இவன்னு சொன்ன, உனக்கு ஒரு வேளை கூட பழம் கொடுக்க மாட்டேன். பட்டினியா தான் நீ கடக்கணும். நான் ஒண்ணும் உன்ன மாதிரி பொய் எல்லாம் சொல்ல மாட்டேன். உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். ம். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. மாமா இப்பெல்லாம் குடிக்கிறது கூட இல்ல. இவ மனசுல நினைச்சா அவரு செயலா செய்வாராம். எங்க உன் மாமா இன்னைக்கு எப்படி வருவான்னு சொல்லு பாப்போம். மாமா இன்னைக்கு ஏதாவது எனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வருவாரு. என்ன அவரு மகாராணி மாதிரி பாத்துப்பாரு. ம். அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ம். ஸ்பெஷல் டேவா? அப்படி என்ன டே? அது நான் மாமாவை முதல்ல பார்த்து இன்னையோட 1 வருஷம் ஆச்சு. ஓஹோ. அதனால கண்டிப்பா மாமா அதை கொண்டாடுறதுக்கு எதையாச்சும் வாங்கிட்டு வருவாரு. அதே பாப்போம், நான் இங்க தானே இருக்கேன். அப்படி என்ன பண்ணிட்டு வராருன்னு. நீ பாத்துக்கிட்டே இரு. மாமா எனக்கு ஒரு gift வாங்கிட்டு தான் வருவாரு. ஆ, பார்க்கலாம் பார்க்கலாம். gift வாங்கிட்டு வராரா இல்ல குடிச்சிட்டு கீழே விழுந்து எந்திரிச்சு வராரான்னு? அதையும் பார்க்கலாம். சேலஞ்ச். சேலஞ்ச். சேலஞ்சா? அதுவும் உங்க 2 பேருக்குள்ளயா? நானும் பாக்குறேன் என்ன நடக்குதுன்னு. சரி, நான் வரேன் ராசாத்தி. சரி. ஷில்பா அனுப்பியிருக்கா, என்னவா இருக்கும்? ஓ, 1 வருஷம் ஆயிடுச்சா? அப்ப இத வச்சே நம்ம நாரதர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். வாடா, இனிமே தானே பார்க்க போற இந்த அழகரோட ஆட்டத்தை. வா 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 வா, நிப்பாட்டு. இங்க பாருங்க, ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டு என் பின்னாடியே வரீங்க. சரி. சரியா? சரிங்க. அதை கொடுங்க, அதை கொடுங்க. மல்லி 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 என்கிட்ட கொடுங்க. மதுரை மல்லி. ஷில்பா வந்துட்டியா? மேல. மேலையா? வர சொல்லு, வர சொல்லு. பாத்தியா, மதுரை மல்லி. ராசாத்தி, ராசாத்தி. வாங்கண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே. வந்துட்டே ஷில்பா. குடுனே குடுனே, வண்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, போங்க. ஹே, என்னது? நீ தானே சொன்ன இனி இன்னும் ராசாத்தையும் பார்த்து இன்னியோட 1 வருஷம் ஆகுதுன்னு. அதுக்காக தான் இந்த செட்டப்லாம். ஆஹா.
ரொம்ப வழியாத. நான் சொன்னது உனக்கு புரியலையா? போதும் போதும். வைப்பா வைப்பா, இங்க வை, இங்கே வை, எல்லாத்தையும் கிட்ட வை. வைங்க வைங்க. நகட்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி. அப்பாடா. அண்ணே என்னென்ன இது? அது ஆமா, இந்த கருவாப்பை எதுக்கு இங்க வந்தா? கிளிய, இன்னும் நீ ராசாத்தியோட தான் சுத்திக்கிட்டு இருக்கியா? ஆமாண்ணே, இதெல்லாம் பண்டிகைக்கு அலங்காரம் பண்ண வாங்கிட்டு வந்த பொருள் மாதிரியே இருக்கு. யார் வாங்கி கொடுத்தது? அம்மா, வேற யாருமா வாங்கி கொடுப்பா? எல்லாம் இனியந்தாம்மா வாங்கி கொடுத்தான். உன்னை சந்தோஷமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சான். அதனால இன்னைக்கு உன்னை சந்தோஷமா பார்க்கணும்னு சொல்லி இதெல்லாம் வாங்கி கொடுத்தான். பாத்தியா டோரா, ஏதோ என் மாமா எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டாரு, அவர் என்ன சந்தோஷமா பாத்துக்க மாட்டாருன்னு சொன்ன. கேட்காமலே இதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு பாத்தியா? இனி இதெல்லாம் வாங்கி கொடுத்தானே, எனக்கு நம்பிக்கையே இல்ல. டோரா, இத பாரு, மாமாவை நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க. அம்மா, இந்த பட்டு புடவைய ராசாத்திக்கிட்ட நேரம் பார்த்து குடுறான்னு இனியன் சொன்னாமா. இந்தாமா. அப்புறம் இங்க பாத்தியா, பெங்களூரு ரோஸ். உண்மையாவே மாமா இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? பாத்தியா, உன்னாலே நம்ப முடியல, உனக்கே சந்தேகம் வந்துருச்சு. டோரா, அவனே தாம்மா வாங்கி கொடுத்தான். அவனேதான் ஒவ்வொரு ஐட்டத்தையும் பார்த்து பார்த்து தேடி தேடி வாங்கி கொடுத்தாமா. என்ன நீ இன்னும் நம்பலையாமா? இங்க பாருமா, மதுரை மல்லி, ஆலந்து ரோஸ், இருட்டுக்கடை அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, இந்த இருக்க எங்க அது, இந்த பாருமா பெக்ரீன் சென்ட், அடுத்த ஐட்டம் அபிராமி சித்தரு, அபுதாபி அக்தர்மா. அப்புறம் இங்க பாரு, ரூம் ஃப்ரெஷ்னர். இப்படி ஒவ்வொன்னையும் தேடி தேடி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்காமா. இப்ப நீ கையில வச்சிருக்க இது சாதாரண பட்டு இல்ல, காஞ்சிபுரத்துல இருந்து வந்த பட்டு. அம்மா, வெளிநாடு உள்நாடுன்னு எல்லா ஊர்லயும் இருக்க ஸ்பெஷல் ஐட்டமா கொண்டு வந்து இறக்கிருக்காமா. இப்ப கூட நீ நம்பலையாமா? ஆமா, இது எல்லாத்தையும் பார்த்தா நம்ம ஊர் மார்க்கெட்ல கிடைக்கிற பொருள் மாதிரி இருக்கே. ஐயோ ஐயோ, இல்லமா ரசத்தி, இல்லமா ரசத்தி, கிளியாமா இது, கிளியாமா இது. என் நண்பன் கடை வீதெல்லாம் போய் தேடி தேடி வாங்கிட்டு வந்த பொருளை இல்லாக்குது. என் மாமா எனக்கு ஆசையா தேடி தேடி வாங்கி கொடுத்தது உனக்கு மார்க்கெட் பொருள் மாதிரி இருக்கா? அவன் வாங்கி கொடுத்தானா, இல்ல இவனே வாங்கிட்டு வந்து இப்படி எல்லாம் சொல்றானான்னு தெரியலையே. டேய் டோரா, இங்க பாரு, என்ன நீ தயவு செஞ்சு டென்ஷன் பண்ணாத, அப்புறம் நான் ப்ளூ கிராஸ் போக வேண்டி இருக்கும். ரசத்தி ரசத்தி, அந்த கருப்பை என்ன மிரட்டுறான் பாரு. டேய் கருப்பன், சும்மா இரு டோரா. ராசாத்தி, நீ இனிய வாங்கி கொடுத்த பட்டு எப்படி இருக்குன்னு பாருமா. காஞ்சிபுரத்துல இருந்து வந்த பட்டு பாருமா. சரிண்ணே, நம்மளால கரெக்ட் பண்ண வேண்டியதான். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்ன அது? நீ கதையை சரியா சொல்லாட்டினாலும் அந்த கதையை நானே டெவலப் பண்ணி அதுக்கு திரைக்கதை அப்படியே வசனம் எழுதி எப்படி இயக்கமே பண்ணிட்டேன் பத்தியா? எப்படியோ ஒர்க் அவுட் ஆனா சரிதான். அது அவங்களுக்குள்ள ஒர்க் அவுட் ஆனா சரிதான். அப்புறம் நான் வாங்கிட்டு வந்த எல்லா ஐட்டத்திலயும் ரெண்டு ரெண்டு இருக்கு. ரெண்டா? எதுக்கு ரெண்டு? அதாவது ஒன்னு ராசாத்திக்கு, இன்னொன்னு உனக்கு. எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், இப்போ இனி அனுப்பி வை. உன்னுடைய உத்தரவுக்கு நான் அடிமை. ராசாத்தி, உனக்கு வெளியில வேலை இருக்கு, சி எனக்கு வெளியில வேலை இருக்கு, அதனால நான் போயிட்டு அப்புறம் வரமா, சரியா? சரிண்ணே. பை. ஏய் போடா கருப்பா. ஏய், உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. டோரா சும்மா இரு. வரேன் வரேன்.
இங்க பாரு ராசாத்தி, இன்னைக்கு உனக்கு நல்லது நடக்க போகுது. இந்த புடவைய கட்டிக்கிட்டு நல்லா பூவை வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா தேவதை மாதிரி வந்து நில்லு. அப்புறம் பார் என்ன நடக்குதுன்னு. வாங்க அத்தை, உள்ள போலாம் வாங்க. அத்தை, என்னத்தை யோசிக்கிறீங்க? உள்ள வாங்க. இல்ல கண்மணி, எனக்கு என்னமோ அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி இனியனும் ராசாத்தியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோன்னு தோணுது. அத நினைச்சாலே எனக்கு மனசு ரொம்ப படபடக்குது கண்மணி. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அத்தை. போயும் போயும் அந்த ஜோசியர் சொன்னது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ம், பேசாம வாங்க. கண்மணி, அந்த ராசாத்திக்கும் இனியனுக்கும் எந்த நல்லதும் நடந்துடவே கூடாது. அத்தை, அப்படியெல்லாம் ஒன்னும் நடக்காது அத்தை. நான் அவங்கள ஒண்ணு சேர விட்டுருவேனா என்ன? என் கண்மணினா கண்மணிதான். பாத்து சம்பந்தி, என் பொண்ணு மேல உங்க கண்ணே போட்டுடும் போல இருக்கே. வாங்க. கண்மணி, நாம எதுக்கும் ஒரு தடவை மேல போய் ராசாத்தி என்ன பண்றான்னு பாத்துட்டு வந்துருவோமா? அத்தை, அதே நினைச்சு ஏன் கவலைப்படுறீங்க? சம்பந்தி, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்காது. பதட்டப்படாதீங்க. கண்மணி, நீ போய் சம்பந்திக்கு ஜில்லுன்னு மோர் எடுத்துட்டு வா. எப்பவுமே அவங்க கூலா இருக்கணும். போ. இரு, 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 இரு. இந்தா, இதையும் வச்சுட்டு வந்துரு உள்ள. இத உள்ள வச்சிரு, பத்திரமா வச்சிரு. சரிங்க அத்தை. என்ன சம்பந்தி, நம்ம வீட்ல பூ வாடையும் சென்ட் வாடையும் அடிக்கிற மாதிரி இல்ல? அப்படியா? ஆமா. இந்தாங்க அத்தை. மா, என்னம்மா அப்படி மோந்து அதான பார்த்தேன். இப்பதான் புரியுது எப்படி சென்ட் வாடை வருதுன்னு. சென்ட் வாடையா? உங்க அத்தைக்கு மோர் எடுக்க போற கேப்ல மல்லிகைப்பூ சென்ட் எடுத்து உடம்பெல்லாம் பூசிட்டு வந்துட்டியா என்ன? சம்பந்தி, இவ இப்படிதான். ஆ? சின்ன பிள்ளையில இருந்து சென்ட்னா உசுரு. எங்க கிடைச்சாலும் உடனே எடுத்து பூசிக்குவா. இன்னும் அந்த பழக்கம் போல இருக்கு. ஐயோ அம்மா, நான் ஒன்னும் சென்ட் பூசல. சும்மா எதுவும் தெரியாம பேசாத. அடியே, சென்ட் வாசனையும் மல்லிகைப்பூ வாசனையும் மூக்க தொலைக்குதுடி. என்னை யாரும் ஏமாத்த முடியாது. ஐயோ அம்மா, எனக்கும் தாம்மா அடிக்குது. ஆனா சென்ட நான் பூசலையே. எனக்கு என்னமோ மேல மாடியில இருந்து தான் வாசனை வர மாதிரி தெரியுது. என்ன கண்மணி சொல்ற? ஆமா அத்தை, எனக்கு சென்ட் வாசனை அடிக்குது அத்தை. ஏய், என்னடி நடக்குதுங்க? மல்லிகைப்பூ மணக்குது, சென்ட் வாசனை மூக்க தொலைக்குது. அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி இந்த வீட்ல ஏதோ நடக்க போகுதுடி. அம்மா, நீ வேற சும்மா இரு. கண்மணி, இத வச்சிரு. போ, மேல போய் என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்துடலாம். ஆ, போய் வச்சுட்டு வா. ஆஹா சம்பந்தி, நாம மோசம் போயிட்டோம் போல இருக்கு. கண்மணி சொன்ன மாதிரி வாசனை மேல இருந்து தான் வருது. சரி வாங்க போய் பாப்போம். வாங்க போய் பார்க்கலாம். வாவ்,
சோ ஃபைனலி எல்லாமே ஈக்குவல் ஆயிடுச்சு. எல்லாமே கட்டியாச்சு. எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சரி ஒரு நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன். இதை போட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமா. மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம். இதுவும் உனக்கு குறையிற மாதிரி இல்ல? இங்க எல்லாமே இருக்கே. ரூம் ஸ்ப்ரே. கை காட்டு, ஸ்மெல் பண்ணு. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்குல்ல? இங்க இருந்து தான் வாசனை வருது. அப்படியா? வருது பாருங்க. வா